மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்ட அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து தமிழ்நாட்டு மக்கள் கூறும் கருத்துக்கள் என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. அது மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குறது தான் அவங்க எங்கள் திட்டத்திலே இருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அரசியலில் வெற்றி பெற போறதில்லைன்னு தெரிஞ்சு சும்மா மக்களுக்கு வெற்றி வாக்குறுதி அள்ளி வீசிட்டு இருக்காரு. இது மக்கள்கிட்ட ஈடுபடாது. இப்போ எடப்பாடி ஐயா மகளிருக்கு ஆல்ரெடி இருக்கிறது 1000 ரூபாய் திட்டத்தை 2000 ரூபாய் உயர்த்துறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இதனால அரசுக்கு சுமை அதிகமாகும். இதை வரவேற்கிறதுன்னு எனக்கு என்னவோ சரியா தோணலை. இலவசங்கள் எல்லாமே அரசுக்கு சுமை அதிகமாகவே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ பேருந்தும் அனைவருக்கும் இலவசம் அப்படிங்கிறப்ப அதுவுமே அரசுக்கு சுமை தான் ஆகும். அப்போ என்ன ஆகும், அந்த பேருந்தே குவாலிட்டியாக ஓடுதான்றது டவுட். இப்போ இருக்கிற பேருந்துகளே டவுன் பஸ்லாம் ரொம்ப மோசமான நிலையில தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனையோ விபத்துகள் நடக்குது. இவங்க இலவசம் முழுசாக அறிவிச்ச பிறகு அந்த பேருந்தோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஆல்ரெடி இலவச மருத்துவமனை குவாலிட்டியா இருக்கா, இலவச பள்ளிகள் குவாலிட்டியா இருக்கான்றதே கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏற்கனவே இருக்க கவர்மெண்ட் பெண்களுக்கு இலவச பேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எடப்பாடி அவர்களும் அடுத்த ஆட்சியிலையும் இலவச பேருந்து ஆண்களுக்கும் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இலவச திட்டங்கிறது ஏற்கனவே கடன் சுமை அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு. மேற்கொண்டு இந்த மாதிரி இலவச பேருந்துன்னு அறிவிச்சாங்கன்னா அது மேலும் மேலும் தமிழக கடன் சுமை தான் அதிகரிக்கும். இப்போ ஆட்சி முடிவு போல நாங்கள் எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறோம்ன்ற மாதிரி வராங்க. இலவச பேருந்து பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டுருக்காங்க. இதனால் ஏற்கனவே விலைவாசி ஏறிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அரசில் நிதி பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 4.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது அரசு. இன்னும் 1000 ரூபாய்க்கு பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறதுன்றது, ஆண்களுக்கு இலவச பேருந்து அறிவிக்கிறது, இந்த திட்டங்கள் சரியாக வராது. ஏன்னா இது இருக்கிற கடன் சுமையை